நேரிலே முக்கிய செய்தி. கடலூரில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பார்த்தசாரதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். பார்த்தசாரதி, வணக்கம். தற்பொழுது கடலூரில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? விவரங்களை ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை நிலையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில்தான் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணாமலை நகர், சிவபுரி, பரங்கிப்பேட்டை, திருச்சித்திரம், சாமியார்பேட்டை, முத்தூர், அண்ணங்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இன்று அதிகாலை முதலே பரவலாக கனமழை பெய்தது, ஒட்டிக்கிட்டது. குறிப்பாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அதிலிருந்து விடுமுறை அளிக்காதது ஒரு வேதனை தெரிவித்தது. தற்போது அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த கனமழை காரணமாக தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இன்று வானிலை ஆய்வு மையம் இன்று மிதமான மழைக்கு இருக்கும் என தெரிவித்த நிலையில் தற்பொழுது பள்ளி மாணவர்கள் நலந்தே செல்கிறார்கள். ராஜேஸ்வரி, மாவட்டமே கடலாக காட்சியளித்ததையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் அங்கு தற்போதைய கனமழையை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பார்த்தசாரதி? தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறார். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி. நேர்களை தற்பொழுது கடலூரில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்காததால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.